Hey dude, hi Anthony. காசு பணம் கொட்டு மணி 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 ஆவாங்க ஒரு நிமிஷம் இருங்க சாப்பிட்டுக்கிறேன். வணக்கம் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா GTA 5ல ஒரு புது விதமா 24 hours சேலஞ்ச் தான் இன்னைக்கு ஆரம்பிச்சு நாளைக்கு அதாவது 24 மணி நேரத்துல எவ்வளவு பணம் சம்பாதிக்க போறேன் அப்படின்றத பார்க்க போறீங்க. கோடி கோடியா 24 மணி நேரத்துல எப்படி சம்பாதிக்க போறோம்ன்றத பார்க்க போறீங்க. பாக்குறீங்க ஒரு ஓடிப்ப காலங்காத்தாலே இப்ப சாப்பிட்டுக்கிட்டே போயிட்டு ஏன்னா பசி எடுக்கூடாதுல நடுவுல, அதனால இப்பயே வயிறு ரொப்பிக்கிட்டு நேரா போறேன். இவ்வளவு நேரத்துல இருந்து இப்ப இருந்து டைம் ஸ்டார்ட். இப்ப நம்ம கிட்ட ஒத்த பைசா இல்ல, ஒரு ரூபா கூட இல்ல, அதனால சம்பாதிக்க போறோம். டேய் டாமி எந்திரா, உன்னதாண்டா எந்திரா. எப்படி தூங்குறான் பாரு, ஆள் வரது கூட தெரியாம. டேய் எந்திரா, நம்ம சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் சம்பாதிக்கணும். டைம் இல்ல நமக்கு, எந்திரி. திங்க வேண்டியது தூங்க வேண்டியது. என்ன பண்றீங்க? வா வா வா, டைம் இல்ல, நம்ம சீக்கிரம் போய் ஆகணும். உனக்கு வந்தா நீ அர்ஜென்ட்டா வந்தா நீ போ, என்னைய ஏன் கூட கூப்பிடுற? அடே அந்த போறதுலடா, என் கூட வாடா, உனக்கு அப்படியே போ புரிய வைக்கிறேன். இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பார்த்தா நம்ம 24 hours சேலஞ்ச் பண்ண போறோம். எதா 24 மணி நேரம் ஆரஞ்சு பண்ண போறியா? என்ன ஆரஞ்சு? டேய் 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 டாமி ஏதா சொல்றா போறடா. வந்து இந்த சைக்கிள்ல ஏறு, வா வா சீக்கிரம். டைம் இல்ல நமக்கு, சீக்கிரம். எங்க என்ன கூட்டி போறான்னு தெரியலையே. நான் எதுக்கு உன் கூட வரணும்? பேசாம நான் இங்க இருந்துறேன், நீ மட்டும் போயிட்டு வா. நான் போயிடுறேன், என்ன விட்டுருன்றேன். அது எப்படி அதெல்லாம் ஒண்ணு விட முடியாது. இப்ப நம்ம நேரா எங்க போறோம்னா நேரா போறோம் 24 மணி நேரத்துல பெரிய கோடீஸ்வரன் ஆவறடா. 24 மணி நேரத்துல பைத்தியக்காரன் ஆவலாம், கோடீஸ்வரன் ஆக முடியாது. நீ வேணா பாரு டாமி, 24 மணி நேரத்துல வீடு ஃபுல்லா கட்டா காசை வர வைக்கிறேன். இப்ப இல்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு வீடா பேப்பர் போடுறேன். ஒரு வீடா பேப்பர் போட்டு நீ எப்படி கோடீஸ்வரன் ஆவ? பார்க்க தானே போற எப்படி கோடீஸ்வரன் ஆவறேன்ட்டு. வெயிட் பண்ணி பாரு. பாக்குறேன் நீ என்ன பண்றன்னு பார்க்க தானே போறேன். இது வரைக்கும் 4 பேர் வீட்ல 4 பேப்பர் போட்டிருக்கோம். ஒரு பேப்பருக்கும் நம்ம ஒரு டாலர் சம்பாதிச்சிருக்கோம் டாமி. இதுக்கப்புறம் சுத்தி இல்லாம போக முடியாது, இங்க இருந்தே போட்டுறேன். இந்தாடா டேய் வீட்டுக்காரே, வந்து பாரு டேய். எங்க நீ மட்டும் போயிட்டே இருக்க? எவ்வளவு தூரம் போற? இம்புட்டுனா நம்ம பேப்பர் போட்டிருந்ததெல்லாம் ஒரு டாலருக்கு. ஆனா இவ்வளவு தூரம் வந்து போடுற இடம் மட்டும் இதுக்கு மட்டும் 3 டாலர் தராங்கடா. அதனால இங்க வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்க வந்து நம்ம இந்த பெட்ரோல் பங்க் ஓனர் இருக்கார்ல, அவர்தான். டேய் என்னடா அங்க தூக்கம், புடா பேப்பர. இப்போ வரைக்கும் நம்ம 8 டாலர் சம்பாதிச்சிருக்கோம். ஆனா இது பத்தாதே, இதே பேப்பர் மட்டும் போட்டிருந்தா வேலைக்கு ஆகாது. அடுத்தடுத்த வேலைக்கு மாற்றி போயிட்டே இருக்க வேண்டியதான். நீ 24 மணி நேரத்துல கண்டிப்பா பணக்கார ஆக முடியாது. வாடா பையா. டேய் டாமி வா. அடுத்து நம்ம போய் பீஸா டெலிவரி பண்ணனும். ஒரு பீஸாக்கு நமக்கு இதுல கிடைக்க போறது 10 டாலர். இப்போ நம்ம ஒரு பீஸா டெலிவரி பண்ணா நமக்கு 10 டாலர் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இப்போ வரைக்கும் நம்ம 8 டாலர் தான் சம்பாதிச்சிருக்கோம். 8 டாலர் தான்டா இருக்கு. வா சீக்கிரம் போணும். 24 மணி நேரத்துல நமக்கு ஆல்ரெடி 1 மணி நேரம் முடிஞ்சு போச்சு. யாரை கேட்டு இந்த சேலஞ்ச் எல்லாம் பண்ற? யாரை கேட்டு இதெல்லாம் முடிவு எடுக்கற? நீ சொல்லு, யாரை கேக்குற? வாடா சீக்கிரம் போய் டெலிவரி பண்ணனும். நமக்கு டெலிவரி நிறைய இருக்கு. வா. எனக்கு இதுல இடமே இல்லையே. நான் எங்க இந்த டப்பா மேல ஏறி உட்காருது? நல்லா கெட்டியா புடிச்சுக்கோ டாமி, கீழ ஊந்துறாதடா. டேய் கெட்டியா புடிச்சுக்கோ. சும்மா ஒரு பேச்சுக்கு தான் கேட்டேன், இது மேல ஏறிட்டு. உண்மையிலே அது மேல உட்கார வச்சு கூட்டி போயிட்டு இருக்கறான். இவன் அநியாயம் பண்றான். இவனை புடிச்சு கொடுக்கணும் புளு கிராஸ்ல. அடே டாமி, எலும்பு வாங்கிட்டு வந்தா மட்டும் நல்லா கடின்னு கடிக்கிறல்ல நல்லா. இப்போ எலும்பு வாங்குறது காசு எங்கிறது கிடைக்குது. இந்த மாதிரிலாம் உழைச்சாதான் உனக்கு எலும்பு கிடைக்கும். கறி கடையில எலும்பு உன் கதையவா? நான் கிளம்பு. ஆள ஒரு சாமி, இவன் என்ன கூட்டு போய் கீழே தள்ள பாக்குறான். எலும்பு வாங்கி தரேன்ட்டு என் எலும்பு உடைக்க பாக்குறியா? இல்ல கெட்டிமா புடிச்சுக்கோ, நமக்கு டெலிவரி நிறைய இருக்கு. ரொம்ப நேரமா போயிட்டு இருக்கற, இது வரைக்கும் ஒரு டெலிவரி கூட பண்ணல. நமக்கு டைம் இல்ல. நீ வேற சவால் எல்லாம் விட்டுட்ட. யாரை கேட்டு இந்த சவால்லாம் விடுற? தேவையில்லாத வேலை உனக்கு. இது என்ன மைக்கேல் வீட்ல? டேய் மைக்கேல் வீட்ல தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் போல. நீ இங்க இரு, நான் போயிட்டு கொடுத்துட்டு வந்துறேன். இந்த மைக்கேல் பையன் உட்கார்ந்து துண்டு. டேய் மைக்கேலே வெளிய வாடா. நீ தான் ஆர்டர் போட்டியா இத? டேய் மைக்கேலே வெளிய வா. யாரா இருக்கீங்களா? மைக்கேல் அண்ணியாரே வெளிய வாங்க. எவ்வளவு நேரமா பீஸா டெலிவரிக்கு வெயிட்டிங் பண்றது? எங்க அவ? யாரு வந்திருக்காவ? யாரா? ஏய் நீ நாடா பண்றீங்க? அம்மா நீ எப்ப இந்த வேலை பண்ண ஆரம்பிச்ச? டேய் மைக்கேல் மாங்கா மாட்டியா? எவ்வளவு நேரம் நான் கீழ இறங்கி வர்றதுக்கு? இந்தா எடுத்துட்டு போ. நீ ஏன்டா டெலிவரி வேலை பண்ணிட்டு இருக்க? ஆமா நீ இது பண்ற? நான் சொல்றத கேட்டிருந்தா இன்னத்துக்கு நீ பெரிய பணக்கார ஆயிரலாம். என்ன மாதிரி இன்னத்துக்கு வசதியா ஜம்மன ஆர்டர் போட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போ ஆர்டர் குடுற நிலைமைக்கு வந்துட்டியா நீ? டேய் இருடா ஒரு நிமிஷம். அடே இருடா, இது ஒரு சேலஞ்சரா. இது இருடா. வாய மூடுறா. சேலஞ்ச் ஆரஞ்சு பிரிஞ்சி நீடு. போடா இங்க இருந்து. எதனா வேலை இருந்தா நான் சொல்றேன், அப்ப வா கிளம்பு. சரி சீக்கிரம் இந்தா இத வாங்கி கிளம்புடா. போடா, உன்கிட்டலாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. எடுத்துட்டு போடா. நாங்க ஒரு மிஷனுக்கு பிளான் பண்ணுகிறோம். அந்த மிஷன் சக்சஸ் ஆனா உங்ககிட்ட சொல்றேன், அப்ப பாத்துக்கலாம். இப்ப கிளம்பு.
போடாங்க இவன் ஒருத்தன் என்னைய கூட சேர்ந்து ஆள விடுறா நான் வரேன் தேவையில்லாம இவங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். ஏ டாமி கோச்சுக்காத இவனை வேற மேல உட்கார வச்சுட்டு வந்துட்டேன். அடே டாமி கோச்சுக்காதரா அதோ வந்துட்டேன். அங்க ஒருத்தன் என்ன போட்டு அருன்னு பிளேடு போட்டுருந்தான். அதனாலதான் அவங்கிட்ட தப்பிச்சு வரது கொஞ்சம் இதுவாயிடுச்சு. வந்துட்டேன் அடுத்து போலாம். இப்படியே நீ போய் ஒரு வீட்லயா பேசி நிந்தனா உன்னால கோடி இல்ல ஒரு ஜாடி கூட வாங்க முடியாது. எனக்கு மட்டும் இதுக்கு என்ன ஆசையாடா? அவன் வந்து வளவளன்னு பேசிட்டே இருக்கான்டா. இப்போ நமக்கு $10 கிடைச்சிருக்கு. போ வேகம் பத்தல. ஓரங்கட்டு வண்டி ஓரங்கட்டு யாரு இது? எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போய் டெலிவரி பண்ணி ஆகணும். இன்னும் நமக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. 24 மணி நேரத்துக்குள்ள கோடீஸ்வரன் ஆகணும் வேற முடிவு பண்ணிட்டோம். சொல்லிக்கிட்டு இருக்கேன் யாரா அது? ஏய் வண்டி நிறுத்துறா வண்டியா. போலீஸ்கார் நாங்க எதுவும் பண்ணல நான் திருடல. ஏண்டா காது கேட்கலையா? இவ்வளவு நேரம் கத்திட்டு வந்த பிறகு உன் திமுரு நீ வரி விடாம இவ்வளவு தைரியம் தான் ஏன் வண்டிக்கு வரி விடாம போயிருப்ப. ஐயா உண்மையா எனக்கு காது கேட்காதுங்க ஐயா. நான் ஒரு அப்பாவிங்க ஐயா. ரோட்டு ஓரமா வந்துட்டு இருந்தேன் காது கேட்கல. இந்த கதையெல்லாம் வேற எவன் கிட்டயாச்சும் சொல்லு, நான் நம்ப மாட்டேன். ஒத்துக்கிட மனசுலனாலும் அதானுங்க ஐயா நேசம். அப்படி நம்பிக்கலனா உன்ற மொட்டை மாட்டில சத்தியம் அடிச்சு சூளை ஏத்துறங்க ஐயா. ஆமாங்க சார் நாங்க சொல்றது உண்மைதான். நாங்களே முக்கியமான வேலையா டெலிவரி பண்ண போயிட்டு இருக்கோம். சார் எங்களை விட்டுருங்க சார். நாங்க எங்களுக்கு டைம் இல்ல சார். சரி விட்டல. ஒரு 200 ரூபாய் புதுட்டு போ. ஐயா எங்க கிட்ட காசு கேக்குறீங்களே, உங்களுக்கு கருணை இல்லையா? இந்த காசை வச்சுதாயா நாளைக்கு நாங்க சோறாக்கி சாப்பிடணும். வர காசை வச்சு நாங்க மட்டும் அந்த காசை உங்ககிட்ட கொடுத்துட்டா எங்களுக்கு தின்றதுக்கு சோறு கூட இருக்காதுங்க ஐயா. I am the police officer of the officer. மரியாதையா எடுத்து வச்சுட்டு கிளம்பு, இல்லன்னா நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரும் பரி குழம்பு. ஐயா என்ன விட்டுருங்கய்யா. நான் எதுவும் எந்த தப்பும் பண்ணலைங்கய்யா. உன்னோட லைசன்ஸ காட்டு. பாருங்கய்யா இதானுங்கய்யா என்ற லைசன்ஸ் பாத்துக்கோங்க. சரி காசு வேணா, லைசன்ஸ்லாம் வச்சிருக்க. ஒரு பீட்சா கொடுத்துட்டு போ. ஐயா அது பீட்சா டெலிவரி கொடுக்கணுங்க ஐயா. ஒழுங்கா இப்ப குடுதறியா இல்லையா? இல்லன்னா காபரா கொடுத்துருமா இங்கே. இந்தாங்கய்யா நீங்க கேட்டதை தந்துற எங்களை விட்டுருங்கய்யா. இந்தாங்க நீங்க கேட்ட பீஸா. சரி அடிக்கடி இந்த ரோட்டு தான் வருவேன். இப்படிக்காக டெலிவரி பண்ணப்போ சரியா? அடுத்த தடவை சந்திக்கிறப்ப 2 கொடுக்கணும். வரட்டா? என்ன இது இப்படி ஆயி போச்சு? அட்டு புக்குன்னு வந்தாங்க, அட்டு புக்குன்னு தூக்கிட்டு போயிட்டாங்க. அடே டாமி கஷ்டப்பட்டு $10 சேர்த்தோம் எக்ஸ்ட்ரா. ஆனா அதையும் டொபக்குன்னு தூக்கிட்டு போயிட்டாங்க. சீக்கிரம் போ, நமக்கு நேரம் இல்ல. நம்ம சீக்கிரம் டெலிவரி பண்ணோம். அண்ணே வாங்கண்ணே டைம்ல இந்தாங்கண்ணே நீங்க கேட்ட பீஸா இந்தாங்க. எடுத்துன்னு போய் வீட்டுல உட்காந்து இன்னும் நல்லா மூக்க பிடிக்க திட்டுங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ் நீங்க எனக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்ததுக்கு. அடுத்த டெலிவரி கிளம்பணும். வழிவிடு பீஸா டெலிவரி பாய் வரேன். வழிவிடு. எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ இத மட்டும் கொடுத்து நம்ம எப்படி பெரிய கோடீஸ்வரன் ஆவறது? முயற்சி திருவனை ஆக்கும், முடிஞ்சா சாதிக்க முடியும்டா. பாப்போம் இரு. ஐயா வாயா. யாப்பா பசங்களா எவ்வளவு நேரம்பா காத்துட்டு இருக்கிறது? வர வழியில ஒருத்தன் பிரச்சனை ஊத்துறாயா. அதனாலதான் பல்லு இல்லாத உனக்கு பக்கோடா எதுக்காயா? எனக்கு பல்லு இல்ல, நீ பாத்தியாடா பேராண்டி? கிளம்புடா இங்க இருந்து. என் முன்னாடி நிக்காத, பல்ல வச்சு சொல்றேன். ஐயோ பயமா அது கடிச்சிராத. ஏன் போய் ஆயா கையில திட்டு வாங்கி வர? அந்த ஆயா செவனன் தானே தாகும். அந்த ஆயா பல்லுல போய் ஊற. நமக்கு இன்னும் 10 டெலிவரி இருக்கு. 10 டெலிவரி முடிச்சா நம்ம $122 கம்ப்ளீட் பண்றோம். சீக்கிரம் போய் அந்த 10 டெலிவரி பண்ணி முடிக்கணும். 1 hour later. நான் சொல்றத நல்லா தெளிவா கேளு. நீ எடுத்துட்டு போற பெட்டி எல்லாத்தையும் நீ டெலிவரி பண்ணா உனக்கு $400 கிடைக்கும். இந்த பெட்டியில இருக்கிறது எல்லாமே கண்ணாடி பொருட்கள். இத உடைச்சாலோ என்ன பண்ணாலோ நீ தான் அதுக்கு பொறுப்பு. ஐயா அது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். கொஞ்சம் ஒரு $500 கொடுங்களேன். குடுக்குற வேலையை செய்யடா போடா. ஏழு கேட்காத. அடே டாமி உன் வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டா. கொடுக்க வேணாம்னு சொல்லுவ போல. கவனிட்ரா. அதெல்லாம் குடுப்பாரு. நீ போ. குடுக்கலாம் கட்சி காலையில கறி எடுத்துற மாட்டேன் நானு. இதை எடுத்துட்டு போய் முடிச்சா நமக்கு $500 கண்டிப்பா கிடைச்சிரும். இப்போ இத கண்டிப்பா டக்குன்னு முடிச்சு நமக்கு வேற டைம் இல்லையே. 24 மணி நேரத்துக்குள்ள எப்படி இப்ப பார்த்தாலும் 500 பிளஸ் அது ஒரு 128. எப்படி பார்த்தாலுமே கோடீஸ்வரன் ஆகணும்னா இதெல்லாம் பத்தாதே. பாப்போம் இன்னும் எத்தனையோ எக்கச்சக்க டைம் இருக்கு. இன்னும் கொஞ்சம் இல்ல அண்ணா கொஞ்சம் ஒரு $500 கொஞ்சம் ஒரு $1000 வேணாம் 500 போதும். வாடா டாமி வா சீக்கிரம். இங்க இருந்து நம்ம உடனே டெலிவரி பண்ணி ஆகணும். நேரா போறோம், இத முடிக்கிறோம், $500 தூக்குறோம். போ 500 சீக்கிரம் 500. ஆமாடா நேரா போயிட்டு இத எடுத்துட்டு போய் டெலிவரி பண்ணா நமக்கு $500 கிடைக்கும். அடுத்த வேலையை தேடி போவோம். இவ்வளவு தூரம் வந்துட்டு இருக்கீங்க. பெட்ரோல் காசுலாம் அவங்களே குத்துருவாங்களா?
அடே வண்டியே அவங்களுக்கு தான்டா, அவங்களோட வண்டி தான். நம்ம டெலிவரி மட்டும் பண்ணல, நமக்கு $500 கொடுத்துருவாங்க. ஹலோ அங்கிள், யார் யார் இருக்கீங்களோ, உங்களுக்கு பார்சல் வந்திருக்கு. பார்சல் இதுக்குள்ள ஏதோ கண்ணாடிலாம் இருக்குதான், அதனால பார்த்து கேர்ஃபுல்லா தூக்கின்னு வர சொன்னாங்க. அதனால நானும் கேர்ஃபுல்லா எடுத்துக்கொண்டு வந்து கொண்டு யாரும் நிக்கிறாங்க. அண்ணே வணக்கம், என் பேர் மாணிக்கம். இந்த பார்சல் வாங்கிட்டா உங்க மனசு குளுகுளுன்னு இனிக்கும். அண்ணே வாங்கிக்கோங்க அண்ணே. ஏய் எந்திரா டேய். அண்ணா வீட்டை சுற்றி பார்க்கணும்ல, வாங்க. அண்ணா இங்க பொன்னம்பலம் நீங்க தானே? உங்களுக்கு இந்த பார்சல் வந்திருக்குதுங்க, நீங்க வாங்கிட்டு போய்க்கோங்க. சைன் கூட போட்டு கொடுத்துருங்க. நான் பொன்னம்பலம் தம்பி, சின்னம்பலம். எங்கள் தான் கொடுத்துட்டு போங்க. நீ பொன்னம்பலம் தம்பி சின்னம்பலமோ எவனா ஒருத்தன். சரி வச்சுக்கோ, கரெக்டான அட்ரஸ்ல தான் டெலிவரி பண்ணிருக்கேன்னு நம்புறேன். ஏதாவது பிரச்சனைனா வந்து தம்பி ஊடேறி வந்து சண்டை போடுவோம் பாத்துக்க. வந்துட்ட டாமி. அடுத்து 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 இங்க இருந்து பக்கத்துல இருக்கு அடுத்த டெலிவரியும். இப்போ நம்ம அடுத்த டெலிவரிக்கு போலாம். நமக்கு ஏகப்பட்டது இருக்கு, ஆனா இப்படி எல்லாம் போனா நம்ம எப்படி கோடீஸ்வரன் ஆவறது? இருடா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இருக்கு. இன்னும் நமக்கு டைம் ஏக்கச்சக்கமா இருக்கு. 24 மணி நேரத்துல வெறும் 3 மணி நேரம் தான் ஆயிருக்கு. இன்னும் எவ்வளவு ஆயிருக்குடா, அதுக்குள்ள ஆயிடலாம், கவலைப்படாத. என்ன நான் சொல்றேன் பாருங்க, கம்பி கட்டுற கதையில இருந்து கட்டு கம்பி கட்டுறதுல இருந்து எல்லாத்தையும் சொல்றான். டேய் நீ வேணா பாரு, இன்னும் 24 மணி நேரத்துல கண்டிப்பா நம்ம வீட்டு ஃபுல்லா காசு கொட்ட போகுது. பாக்கதானே போறேன், போ போ போ. எங்க இருந்து எங்க கொட்டுதுன்னு பாக்குறேன் நானு. போ போ, இன்னும் எவ்வளவு முடியும் போ பண்ணு, பாக்குறேன். பாரா நீ வேணா கண்டிப்பா பாரு, என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. இன்னும் 24 மணி நேரம் டைம் இருக்குல்ல. 24 மணி நேரம் இல்ல, 24 மணி நேரத்துல ஆல்ரெடி 3 மணி நேரம் போயிடுச்சு. அப்ப மீதி 21 மணி நேரம் இருக்கு. அந்த 21 மணி நேரத்துல எப்படியாவது 21 கோடி 21 கோடி வேணாம், ஒரு 2000 கோடி வேணாம், ரொம்ப அதிகமா போற மாதிரி இருக்கு. ஒரு 200 கோடி. ஓகே அண்ணா இந்தானே உங்களுடைய பார்சல். ஒண்ணுதான்டா. டேய் சண்டை மண்டை, டேய் காப்பி தூள் மண்டையா. ஓய் ஐயா டக்குன்னு திரும்பிட்டாரே. அண்ணா காது கேட்டுச்சா? அது ஒண்ணுலண்ணே, உங்க ஹேர் ஸ்டைல் சூப்பரா இருக்குண்ணே. இந்தானே உங்களுக்கு வந்த பெட்டி. ரொம்ப நன்றி நன்றி, வணக்கம். வெற்றிகரமா இதையும் டெலிவரி பண்ணாச்சுடா டாமி. இதே மாதிரி டக்கு டக்குன்னு இந்த டெலிவரி ஃபுல்லா முடிச்சா நமக்கு மொத்தம் $500 கிடைக்க போகுது. $500க்கு ஆசைப்படுற நீ கோடிக்கணக்கான டாலருக்கு ஆசைப்படலாமா சொல்லு? அதெல்லாம் ஆசைப்படலாம்டா வத்தலவாயா. நீ வேணா பாரு, கண்டிப்பா இன்னும் 24 மணி நேரம் பாரு. நான் சொல்றேன்னு நினைக்காத, நிஜமா நம்ம ஆகுறோம். அப்படியே காசுல உருண்டு பேரண்டு அப்படியே டான்ஸ் ஆடுறோம் பாரு. நீ வேணா டான்ஸ் ஆடலன்னு வச்சுக்க, என் பேரை மாத்திக்கிறேன்டா. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? யார மாத்திரியா? பிராங்க்லின் பேர கோங்க்லின் ஜோங்க்லின் பாங்க்லின் டிங்க்லின் வேற ஏதாவது வச்சியா? அடே கிட்டத்தட்ட எல்லா டெலிவரியும் முடிச்சாச்சு. இன்னும் ஒரே ஒரு டெலிவரி தான்டா இருக்கு. இந்த இடத்துல அந்த கடைசி பெட்டி, இந்த கடைசி பாக்ஸையும் வெற்றிகரமா முடிச்சிட்டோம். நமக்கு $500 கிடைச்சிரும்டா. டே டாமி உள்ளே யாரு? நான் போயிட்டேன், டப்புன்னு உள்ள போய் கொடுத்துட்டேன். அந்த $500 டபாக்குன்னு முடிச்சுட்டு வந்துடுறேன். வந்தாச்சு. முதல்ல பெட்டி எடுத்துக்கிடலாம், எடுத்துக்கிட்டு உள்ள போய்கிடலாம். இது நம்ம சிக்கன் ஃபேக்டரி. இப்போ நம்ம சிக்கன் ஃபேக்டரிக்குள்ள போயிட்டு இருக்கோம். அண்ணே முன்சாமி யாருன்னா? அண்ணே யாருன்னா அறியுறீங்களா? யாருமே இல்லையா? அண்ணா முன்சாமி யாருன்னா இங்க? அண்ணே முன்சாமி பார்சல் வந்திருக்கு. நான் தான் முன்சாமி. குடுப்பா. அண்ணா உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, இந்தாங்க உங்க பார்சல், உங்க பெட்டி. ரொம்ப நன்றிப்பா. இப்ப வெற்றிகரமா $500. இன்னும் நமக்கு டைம் வர இல்ல. இப்போதைக்கு 4 மணி நேரம் முடிஞ்சிச்சு. சீக்கிரம். இன்னும் நமக்கு டைம் வர கம்மியா இருக்கு. இன்னும் 20 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள நம்ம எப்படி சம்பாதிக்க போறோம்னு தெரியல. அடுத்து போய் என்ன பண்ணலாம்னு பாப்போம். 3, 2, 1, go! விடக்கூடாது. போ. இந்த போட் ரேஸ்ல ஜெயிச்சா நமக்கு $5000. சும்மாவா? போ. தம்பிங்களா குறுக்கல வராதீங்க. அண்ணா வந்துட்டு இருக்கேன். அண்ணா வரட்டும், தம்பி நான் வரட்டும், யார் வந்தாலும் வழி இல்ல. வாங்கடா வாங்க. நமக்கு இதுல ஃபர்ஸ்ட் பொசிஷன் வரணும். மூணாவது பொசிஷன் வந்துட்டேன். டேய் என்னடா நீ வந்து அவனா வாண்டடா வந்துடுச்சு. நான் எதுவுமே பண்ணலீங்கோ. நான் 7 தான் வந்தேன். அவனா வந்து டபக்குன்னு இடிச்சான். டபக்குன்னு போய் அவனா ஊண்டான். இது வேற இந்த பக்கம் அடுத்து இது நேரா இந்த பக்கம் போய் இடி. அவ்வளவுதான். இதை பிடிக்காம விட்டா வேற தோத்துருவேன். இதை கரெக்டா புடிச்சிட்டே வேற போனோம். இதே வழியில போயிட்டு தம்பி திரும்பி வந்துட்டா நீ. வட மூணாவது பிளேஸ் அச்சா. என்னடா தள்ளிட்டீங்க? ஐயா 5வது பிளேஸுக்கு 4வது பிளேஸுக்கு மாத்தி தள்ளுறானுங்களே. விடக்கூடாது. மூணு வந்துட்டேன். இன்னும் 2 பேர் தான். போடா. அவ்வளவுதான். மூணே 2. 2வது பிளேஸ் ஒண்ணு தான் இருக்கு. ஒரே ஒரு பிளேஸ் தான் இருக்கு. ஜெயிக்க போறேன். இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான். போயிடு விட்டா $5000. போயிடு. அவ்வளவுதான், அடிச்சு தூக்கியாச்சு. ஃபர்ஸ்ட் வந்துட்டேன். ஃபைனலா வெற்றி நமதே. ஜெயிச்சிட்டோம் நண்பர்களே. $5000 இப்ப நமக்கு தான்.
அடே டாமி, மணி வேற 1 ஆயி போச்சு. இந்த நாளும் முடிஞ்சிரும் போலுதே. இப்ப வரைக்கும் எவ்வளவு தெரியுமா சம்பாதிச்சிருக்கிறோம்? 5628 தான்டா சம்பாதிச்சிருக்கோம் டாமி. இத வச்சு நம்ம எங்க இருந்து கோடீஸ்வரன் ஆவறது? உன்னை யாரு வாய் விட சொன்னதே? எனக்கு தெரிஞ்சு இந்த சேலஞ்சில நீ தோத்துட்ட. உன் தோல்வியை ஒத்துக்கோ. நான் சொல்றத கேளு. தோத்துட்டேன்னு நீயா உன்ன சொன்னாலும் ஊரே உன்ன சொன்னாலும் நீ தோத்துட்ட. இல்ல டாமி, இன்னும் நமக்கு டைம் இருக்கு. 24 மணி நேரம் ஆவலல. அது ஆனாதான்டா சேலஞ்ச். அது முடியறதுக்குள்ள இந்த நீ வேணா பாரு, ஏதாவது ஒரு ஐடியா வராமையா போவோம். கண்டிப்பா இன்னைக்கு இல்ல இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்றோம். யார் திமிங்கலாம்? அது அப்படியே முடியாது. இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு என்ன பண்ண? ஒண்ணும் பண்ணல. எவ்வளவு காசு? கம்மி காசு. எவ்வளவு கட்சிது என்னென்னமோ பண்ணி எவ்வளவு கட்சி நீயே பார்த்தல. அதனால உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏதாவது ஒண்ணு யோசி. ஏதாவது உன்னால முடியும். நான் சொல்லி அமிச்சது ஞாபகம் இருக்குல்ல? கால் பண்றேன்ட்டு வா கிளம்பி வா. ஒரு முக்கியமான விஷயமா? என்ன விஷயம்டா? சொல்லு. என்ன விஷயம்? அதெல்லாம் போன்ல சொல்றது இல்ல, நேர்ல கிளம்பி வா. நேர்ல தான் சொல்ல முடியும். அப்படியா? சரி இதோ கிளம்பிட்டேன். இதோ வரேன். இப்ப நம்ம சேர்த்து வச்சிருக்க காசு பத்தாது. எனக்கு தெரிஞ்சு மைக்கேல் கூப்பிட்டுட்டான். அங்க போனா ஏதாச்சும் ஒரு வழி கிடைக்கும். இரு நான் போயிட்டு வரேன். இல்ல நீ என் கூட வரியா? வரனா வா, நம்ம போவோம். ஐயா நானா வரல உங்க கூட. கிளம்புங்கடா இங்க இருந்து. ஆள விடுங்க, நான் வரல. அட லெஸ்டர், பசங்க எல்லாம் வர சொல்லிட்டாது. என்ன பிளான்? இந்த மிஷினை நம்ம கரெக்டா முடிச்சா நமக்கு 100 மில்லியன் கிடைக்கும். என்ன சொல்ற? 100 மில்லியனா? ஆட்டா டேய், அப்போ சீக்கிரமா அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு எட்டா காலி பண்றோம். ஆனா இதுக்கு நம்ம கரெக்டான பிளான் பண்ணா மட்டும் தான் முடியும். அதான் நீ இருக்கிறீ, அப்புறம் நான் கவலை. இதுல ஒரு சிக்கல் இருக்கே. மாட்னா தூக்கி உட்கார வச்சிருவாங்க. அடே மாட்னா தான்டா, நம்ம தான் மாட்ட போறது இல்லையே. அதுக்கு தானே கரெக்டா பிளான் பண்ணோம். உனக்கு நான் சொல்றது புரிய மாட்டேங்குது. இந்த பிளான்ல ஓகே, அதுக்கு முன்னாடி நீ போயிட்டு அந்த கடையை சுத்தி பாரு. கடையை சுத்தி பார்க்கவா? என்ன கடையா? நம்ம கொள்ளடிக்க போறது ஒரு கோல்டு ஷாப் தான். அந்த தங்க கடைய, அந்த நகை கடையில நீ முதல்ல போய் அந்த இடத்துல என்னென்ன இருக்கு, எப்படி இருக்கு, எவ்வளவு மதிப்பு தேறன்றத பாரு. அதுக்கப்புறம் எப்படி தப்பிச்சு வரலன்றதையும் பாத்துரு. வணக்கம் சார். இந்த இடத்துல தான் கோல்டு வாங்கணுமா? நம்ம போட்டுக்கிற கண்ணாடியில இருக்கிற கேமராவை வச்சு இருக்கிற எல்லாத்தையும் போட்டோ எடுத்து அவனுக்கு அமுச்சு விட்டா அருமையா தெரியுதே. போட்டுக்கிற கண்ணாடி, நம்ம கண்ணாடியில கேமரா இருக்கிறது யாருக்கும் தெரியாதே. நாக்கா சௌக்கியமா? உங்களை போட்டோ எடுக்கல, நகை கடையை தான் போட்டோ எடுக்கிறேன். சார் வெல்கம் சார். என்ன நகை பாக்குறீங்க? அது வந்து இருக்கிறதுல காஸ்ட்லியான பொருள் உங்ககிட்ட என்ன இருக்கு? சார் எங்க கிட்ட இருக்கிறதுல காஸ்ட்லியான பொருள் ரெட் டைமண்ட். ஓஹோ, அந்த இதுவும் சொல்லுவாங்கல்ல சிவப்பு கலர் வைரக்கல், அதுவா? அது வச்சிருக்கீங்களா? அது காமிங்க பாப்போம். இங்க இருக்க ரிங்ல கூட அது இருக்கு பாருங்க. இப்போ நான் நெட் கேஷ் கொடுத்து வாங்குற மாதிரி டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்களாக்கா? சார் உங்களுக்கு நாங்க கம்மி பண்ணி தரோம். ஆனா எங்களால முடிஞ்ச பெஸ்ட் தரோம் சார். இங்க இருக்கிற டிசைன்லாம் பார்க்க நல்லா தான் இருக்குது. ஆனா நான் கொஞ்சம் எங்க வீட்ல பேஸ்ட் வரட்டுமா? சரி நான் போயிட்டு எங்க வீட்ல பேஸ்ட் அப்புறமா வந்து வாங்குறேங்க. கரெக்ட்டா? சரி நான் போயிட்டு வரேன். நன்றி சார், நன்றி. ஒரு வழியா பிளான் சக்சஸ். இத ஈஸியா தூக்கிடலாம். சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர் நேரா வரோம் தூக்குறோம். நான் சொல்றத தெளிவா கேட்டுக்கோங்க. உங்களுக்கு புரியலனா திரும்பி அங்கல கேட்கலாம். நான் சொல்றத நல்லா கேளுங்க. ஏதாச்சும் மிஸ் ஆச்சுனா ஃபுல்லா சொதப்பிட்டோம். நான் இந்த இடத்தை நேர்ல போய் பார்த்த வரைக்கும் இதுக்கு ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் மட்டும் தான் இருக்குது. அது உள்ள போயிட்டு அதெல்லாம் தூக்கிட்டு நம்ம வெளியே வரணும் அப்படின்னா நம்மால் வெளியே ஒருத்தன் நிக்கணும். பிராங்க்லின் நீ வெளியே நில்லு. ஆனா இதுல முக்கியமான விஷயம், நீங்க யாரையுமே ஷூட் பண்ண கூடாது. பயமுறுத்தலாமே தவிர நீங்க யாரையும் ஷூட் பண்ண கூடாது. ஆமா, பிராங்க்லின் வெளியே இருக்கட்டும். மீதி நாங்க 3 பேர் உள்ள போய் எடுத்துட்டு வருவோம். எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட அந்த பேக்க கொடுத்து, பிராங்க்லின் நீ வண்டி எடுத்துட்டு வந்துரு, நான் ட்ரக் எடுத்துட்டு வரேன். அதுக்கப்புறம் நீங்க அந்த சபை உள்ள பூந்து வெளியே வரணும். சரியா? கரெக்டா இருங்கடா. உங்களை நடுவுல போலீஸ் துரத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனா கரெக்டா பூந்து போறது உங்க கையில மட்டும் தான் இருக்குது. இந்த பார்த்தா எத்தனை நாளா உட்கார்ந்து இதை எழுதி கிரிக்கிட்டு இருந்தீங்க? சரி ஏதோ பண்ணி வச்சிருக்கீங்க. வாங்க சீக்கிரம் போலாம். மைக்கேல் வா சீக்கிரம் போகணும். நேரா போயிட்டு இன்னும் நமக்கு டைம் இருக்கு. அதாவது அந்த 24 மணி நேரம் முடியறதுக்கு இன்னும் டைம் இருக்கு. இதை மட்டும் முடிச்சா நம்ம கோடீஸ்வரன் ஆயிடலாம். அடே எப்படியாச்சும் மிஸ் ஆகாம பண்ணிடுறா. இருங்க, நாங்களும் வந்துக்கிறோம். வண்டி எடுக்காதீங்க, நாங்க பின்னாடி உட்காந்துக்கிறோம். டேய் சீக்கிரம் ஏறா வண்டியில. நீ தான் வண்டி எடுக்க போற. எடு. அரே மைக்கேல், நம்ம இதுல போயிட்டு இருக்கோம். அந்த வண்டி அடே அதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நீ என்ன பண்ற? நேரா ஃபர்ஸ்ட் எங்களை அது வெளியே எடுத்துட்டு போய் இறங்குறல்ல. இறங்குனதுக்கு அப்புறம் நாங்க உள்ள போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருவோம். வந்ததுக்கு அப்புறம் நீ என்ன பண்ற? எல்லா வண்டியும் நேரா எடுத்துட்டு வந்து வெளியே நிறுத்திடு. சரியா? புரிஞ்சது. நேரா போய் நிறுத்தின உடனே நீங்க 3 பேர் உள்ள போவீங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் நான் வெளியே வண்டியை நிக்க வைப்பேன். நின்னதுக்கு அப்புறம் நீ வந்து என்கிட்ட கொடுப்ப. அந்த வண்டியை நான் எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் தப்பிச்சு வரணும். கரெக்டா? அதே தான்டா, அதே தான். நாங்க சொன்னது ஞாபகம் இருக்கட்டும்டா. லைட்
மிஸ் ஆச்சுன்னா மொத்தமா சொதப்பிரும். போ 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 எடு எடு. நம்ம உள்ள போகலாமா? வாங்க வாங்க உள்ள போவோம். கைய தூக்கிட்டு கீழ உட்காருங்கடா. சத்தம் போடாதீங்க. எவனாச்சும் அசைஞ்சீங்க போட்டு தள்ளுவேன். உட்காரு உட்காரு. அசையாத அசையாத உட்காரு. சீக்கிரம் சீக்கிரம் அடிச்சு நொறுக்குடா எல்லாத்தையும். தூக்கு 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 ஓட. எல்லாத்தையும் எடுத்துட்டாரு. சீக்கிரம் 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 அல்ல 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 மொத்தத்தையும். ஏய் யாரா அது? ஏய் ஏய் உட்காரு 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 உட்காரு. கீழ உட்காரு சத்தம் போடாத. நாங்க வந்தோமா நாங்க மட்டும் எடுத்துட்டு போயிட்டே இருப்போம். எங்களை எதுவும் கேட்காத வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நாங்க வந்தோமா தூக்கிட்டு போயிட்டே இருப்போம். கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எந்த உயிர் எந்த பிரச்சனையும் கிடையாது. தூக்கு தூக்கு தூக்கு. டைம் ஆச்சு. போலாம் 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 போலாம். கோ கோ கோ. ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. தப்பிச்சு ஓடுறா. இங்க வண்டி நிறுத்த கூடாதுன்னு சொல்றேன்ல, அப்படி போய் நிறுத்துறா. போடா. அமைதியா அவ்வளவுதான். மாட்டினா ஓடே. யாரு கிட்ட? எங்க கிட்ட வா. உங்களால எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. ஏய் தாடா எத்தனை கிளம்பு. நான் பின்னாடி ட்ரக்ல வரேன். சரி சரி வா வா வா. இந்த இடத்த விட்டு சீக்கிரம் போய் ஆகணும். போ 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 போ. அடே க்ரூமேட்ஸ் எங்க நின்றாதீங்க. நின்னோம் நமக்கு தான் ஆபத்து. நிக்காதீங்க. போ 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 போ. நம்மள சுத்திட்டாங்க. போ 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 போ. யார் வந்து குறுக்குல நிறுத்தாலும் வண்டியை மட்டும் நிறுத்தவே கூடாது. அப்படியே போயிட்டாரு. நம்மள சுத்து போட்டாங்க. கொள்ளாடிச்சு இந்த பக்கம் தான் போயிட்டு இருக்காங்க. அவனுக்கு 3 பேர் போயிட்டு இருக்காங்க. போலீஸ் நம்மள பாத்துட்டாங்க. நிக்க கூடாது. நம்ம சொன்ன மாதிரி நம்மளோட ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி தப்பிச்சு போங்க. ஸ்ட்ரைட் அப்படிதான் போங்க. கரெக்டான வழிதான். நேரா போய் அந்த ஷார்ட்கட் உள்ள போடுங்க. போ 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 போ. வந்துட்டேன். இதுக்கு அப்புறம் அவங்க நம்மள பிடிக்கிறன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்ம வெளிய வந்துட்டோம். போங்க. அடே மைக்கேல் தயாரா? அதெல்லாம் எப்பவும் ரெடியா தான் இருக்கும். வா 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 வா. அடிச்சு நவுத்திட்டு போயிட்டாருங்க. இவங்க எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன். குறுக்கால யாரு வந்தாலும் டரக்குன்னு விட்டு டூராக்குன்னு தூக்கிறேன். போ போ போ. விடாதீங்க. விடாம போயினாரு. உங்களுக்கு பாதுகாப்பு விடுங்க. பின்னாடி அடிச்சு நவுத்தி வந்துட்டு இருக்கிறேன்டா நானே. அடிச்சு தூக்கை. போங்க. நம்ம ரூட் கிளியர் ஆயிடுச்சு. போலாம். கரெக்ட் மிரட்டே. போடா. அரே மைக்கேல் நம்ம வெற்றிகரமா இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் முடியல ராசா. சேஃபா எடுத்துட்டு போணும். போங்கடா சீக்கிரம். பாட்டுக்கு ரீச் ஆயாச்சு. வா நீ தான் வரணும். சீக்கிரம் கம் ஆன். வெற்றி ஜெயிச்சிட்டோம். சாதிச்சிட்டோம். ஏய் நாங்க மிஷனை முடிச்சு சாதிச்சிட்டோம். ஏய் எவ்வளவு நேரம்டா ஓடிட்டு போவா? வந்தாச்சா இல்லையா? வந்தாச்சு. உள்ள எடுத்துட்டு வந்துட்டோம்டா. வாங்கடா பாய்ஸ். நம்ம ஜெயிச்சிட்டோம். வெற்றி. அடே மைக்கேல் மிஷன் கம்ப்ளீட்டட். Hey dude, hi Anthony. காசு பணம் கொட்டு. மணி. ஏய் டம்மி பாரு எவ்வளவு காசு இருக்கு பாரு நம்ம கிட்ட. எனக்கு எலும்பு வாங்கி கொடு. எலும்பு கிடைக்கணும். எனக்கு இருக்கிற காசு எல்லாத்துக்கும் எலும்பு வாங்கி கொடு. வா நம்ம கிட்ட எவ்வளவு காசு இருக்கு பாத்தியா? இங்க பாரு எக்கச்சக்கமான காசு. எப்படியோ சொன்ன மாதிரி சேலஞ்ச முடிச்சமா இல்லையா? என்னடா சொன்ன டாமி? உன்னால சேலஞ்ச முடிக்க முடியாதா? முடிச்சு காட்டனல்ல கட்டுக்கட்டா காசு. ஆமா அப்படி என்ன வேலை செஞ்சா உனக்கு இவ்வளவு காசு கொடுத்திருக்காங்க? அது வந்து சீக்ரெட். அது என்னன்னு நான் சொல்ல மாட்டேன். அது வந்து ஒரு மிஷின். இப்போ நம்ம கிட்ட எக்கச்சக்கமான காசு இருக்கு. 24 மணி நேரத்துல பெரிய கோடீஸ்வரன் ஆயாச்சு நண்பர்களே. இங்க பாருங்க எவ்வளவு பயங்கரமான காசு. அதுவும் எக்கச்சக்க எவ்வளவு நேரத்துக்கு அவ்வளவு காசு இருக்கு நம்ம கிட்ட. ஒரு வழியா சேலஞ்ச கம்ப்ளீட் பண்ணி 24 ஹவர்ஸ்ல பெரிய பணக்கார ஆயாச்சு நண்பர்களே. இனி நம்மள யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். இன்னொரு சந்திக்கிறேன். இனி நம்மள